ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் சரித்திர மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் கட்சியின் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்னதாக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திருப்பதியில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் அதிகார வர்க்கத்தின் பலத்தை எதிர்கொள்ள வேண்டுதல் செய்ததாக கூறினார். ஆளும் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் பொய் காரணம் காட்டி பாஜக வேட்பாளரின் மனுவை தள்ளுபடி செய்ய மேற்கொண்ட முயற்சியில் முதல் வெற்றி பெற்றுள்ளதாக தமிழிசை தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் சரித்திர மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறிய அவர், தமிழ்நாட்டில் பாஜக மாற்று சக்தியாக உருவெடுக்கும் என்றும் குறிப்பிட்டார். ஸ்ரீரங்கத்தில் எங்களது மாநில மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து பிரச்சாரம் செய்வார்கள். மிகப்பெரிய சரித்திர மாற்றத்தை ஸ்ரீரங்கம் ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியை பார்த்துத்தான் காங்கிரஸ் போட்டியிடாமல் அங்கே வந்து வேட்புமனுவை நிராகரிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொய் வழக்கு போட்டதை அதிகாரப்பூர்வமாக அங்கே காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவையெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கிறது, பொய்யாக்கப்பட்டிருக்கிறது.